அவர் ஒரு அரசியல்வாதி, 1000 கோடி ஊழல் பண்ணிடுறாரு, குற்றம் நிரூபிக்கப்படுது, சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் டே நடக்குது, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, கோர்ட் இன்னும் தொடங்கல. ஜட்ஜ் சொல்றாரு, என்னதான் அவர் ஊழல் பண்ணிருந்தாலும் அவருக்கு ஒரு 70 வயசா இருக்கு, அவருக்கு முதல் காலை டிஃபன் வாங்கி கொடுங்கன்றாங்க. அவருக்கு ஒரு 5 இட்லி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த 5 இட்லி அவர் சாப்பிட முடியாம வெறும் 3 இட்லி தான் சாப்பிடுறாரு, 2 இட்லி வச்சிருக்காரு. இதை பார்த்த ஜட்ஜ் கேட்கிறாரு, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவுங்க சாப்பிடுவீங்க? காலையில ஒரு 3 இட்லிங்க, மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, இரவு நேரத்துல என்னால சாப்பிடவே முடியாது, என் உடம்பு ஒத்துக்காதுன்னு அந்த அரசியல்வாதி சொல்றாங்க. ஜட்ஜ் சிரிச்சுட்டே கேட்கிறாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் நீங்க சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல சாப்பிட முடியாது, 1000 கோடி ஊழல் பண்ணி நீங்க என்னங்க பண்ண போறீங்க? இல்ல அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம். ஜட்ஜ் சிரிச்சிருக்காரு. அடுத்த தலைமுறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க பையன் மேலயும் உங்களுடைய பேரன்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் எந்த சோழன் வந்தானே நமக்கு தெரியாது. சோழ சாம்ராஜ்யமே அழிந்த போது இந்த 1000 கோடி மட்டும் நிலச்சாங்க இருக்க போகுது. அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டியது ஆரோக்கியமான உடலும், கல்வியும், நோயற்ற வாழ்வும், நல்ல சிந்தனையும் தானே தவிர பணம் இல்லைங்க. பணம் இருந்தால் உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாதுன்னு. பணம் தேவைக்காக இருக்கும் போது அது வரம், தேவைக்கு அதிகமாக இருக்கும் போது அது சாபம்.